கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் அந்த 55ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். சார், இந்த செய்தியின் தலைப்பு என்னன்னு சொன்னா, பாரத்தை வைத்து விடு. சார், இன்னைக்கு பொதுவா நம்ம வாழ்க்கை நிறைய பிரச்சனை இருக்கு. சில கடன் பிரச்சனை இருக்குது, சில பொருளாதார பிரச்சனை இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விதமான பிரச்சனை கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா பல நேரம் நம்முடைய பாரத்தை நம்ம சுமந்துட்டு இருக்கோம். நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அது நம்ம பிரச்சனை நம்ம எடுத்துட்டு நம்ம அதை சமாளிச்சு முடிக்கிற மாதிரி பிரச்சனை என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம தலைமையில வச்சுட்டு இருக்கோம். ஆனா வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துங்க. அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க கண்ணை மூடி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும், ஆண்டவரே இது ஏன் பிரச்சனை இல்ல, உங்க பிரச்சனை, இந்த பாரத்தை நான் உங்க மேல வைக்கிறேன்னு சொல்லி ஆண்டோட சமூகத்துல நீங்க அர்ப்பணிக்கும் போது, ஆண்டு சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் போது வசனம் சொல்லுகிறது, அவர் உன்னை ஆதரிப்பார். சரி, ஆதரிப்பார் அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு ஒரு மனுஷனை ஒரு மனுஷன் ஒருத்தர் வேலைக்கு வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, அவருக்கு தேவையான சகல காரியத்தையும் யார் செஞ்சு தரணும் அப்படின்னா இந்த ஓனர் செஞ்சு தரணும். அதே போலதான் நம்ம நம்முடைய பாரத்தை நம்ம தேவன் மேல் வைக்கும் போது அவர் ஆதரிப்பார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், அவர் பிரச்சனையை பார்த்து கொள்வார். நிகழ்ச்சியை பார்க்க உங்க வாழ்க்கை ஆண்டு சொல்றாரு, கலக்கமா இருக்கிறீங்களே, இல்லைங்க கவலைப்படாதீங்க, உங்க பாரத்தை ஆண்டு மேல வச்சிருங்க. சொல்லுவாங்க, பசங்களுக்கு ரொம்ப பாரமா இருக்குது, என் பையனை குறிச்சு ரொம்ப பாரமா இருக்குது, எனக்கு குழந்தை இல்லாத ரொம்ப பாரமா இருக்குது, அல்லது என்னுடைய வீட்டு நிமித்தம் கனவு நிமித்தம் ரொம்ப பாரமா இருக்கேன்னு சொல்றீங்களே, பாரத்தை ஆண்ட சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு நீங்க ஃப்ரீயா இருங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, நீதிமானவர் தள்ளாட ஒட்டார். அப்படின்னா உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார், அவர் நன்மை செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? பரிசுத்தமான பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொரு கத்தராசிரியப்பா, ஆண்டவரே என்னோட பாரத்தை எல்லாம் உங்க மேல வைக்கும், நீ ஆதரிக்கதே கத்தர் ஆதரிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அற்புதத்தை காணிச்சு, பெரிய காத்து காணிச்சு, தேவை எல்லா கத்தை சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. என்னோட பாரம் எல்லாத்துக்கும் கத்தரை மாற்றுபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசுவின் நாமத்தில் பிதாவே.